கார்த்திகை தீபம் முடிஞ்சு இன்றைக்கி தான் விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு டைம் கிடச்சிச்சிங்க. கார்த்திகை தீபம், ஆயுத பூஜை, பொங்கல் இதெல்லாமே வேலை பெண்டு கழட்டுற ஒரு ஃபெஸ்டிவல் தான். ஒரு 50% வருது பண்டிகை வருது அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருந்தாலும், ஒரு 50% வந்து ஐயோ வேலை செய்யணுமா அப்படிங்கிற ஒரு பயம்தான் வந்து வருது. முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி வேலை நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போல்லாம் ஃபெஸ்டிவல் வருது அப்படிங்கிறத விட வருதா அப்படிங்கிற பயம்தான் வந்து ஜாஸ்தியாக. உங்களுக்கும் இந்த மாதிரி எப்பாவது தோணியிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. இன்றைக்கி கொஞ்சம் க்ராசரிஸ் எல்லாமே ரீஸ்டாக் பண்ணுற வேலை எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாமே பண்ணி முடிச்சுட்டு நைட்டு டின்னருக்கு வந்து இட்லியும் வேர்க்கடலை சட்னியும் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். வேர்க்கடலை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணுங்க. நல்லா முருகெல்லாம் ஆகிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். தனியாக இன்னொரு கடாயில் எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, 2 வரமிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி, வெள்ளைப்பூண்டு, வெங்காயம் இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. வேர்க்கடலை சூடானதுக்கப்புறமா அந்த தோல்லாம் உரிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய், நம்ம வதக்குனது, கொஞ்சமாக புளி சேர்த்து அரைச்சி எடுத்து தாளிச்சிட்டிங்க அப்படின்னா வேர்க்கடலை சட்னி ரெடி.